இது ஒரு பிஒய்க்யூ. இதில் என்ன கேட்குறாங்கன்னா, மாநில மனித உரிமை ஆணையம் இருக்குல்ல, அதோட மனித உரிமைகள் மீதான தொடர்புகளில் எந்தெந்த பட்டியலேருந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மாநில மனித உரிமை ஆணையம்னா கண்டிப்பாக மாநில பட்டியல் வரும், பொது பட்டியலும் வரும். ஒன்றிய பட்டியல் அதில் கை வைக்க முடியாது இவங்க. ஸோ மாநில பட்டியலும் பொது பட்டியல் அது ரிலேட்டாக வர ப்ராப்ளத்துக்கு இவங்க நடவடிக்கை மேற்கொள்ளலாம். இந்த மாநில மனித உரிமை ஆணையம் இது யாராச்சும் ஒருத்தர் புகார் கொடுத்தா தான் விசாரிக்கும் கிடையாது. இவங்களா ஏதாச்சும் கண்ணால் பார்த்து அநியாயத்தை கண்டு பொங்கி இவங்களாவும் ஆக்ஷன் எடுக்கலாம். அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடு வழங்கவும் இவங்க பரிந்துரை செய்யலாம். சரி, இதை பற்றி வேறு கொஞ்சம் பார்ப்போம். தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் இருக்குல்ல, அதை எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஏப்ரல் 17, 1997. இது ஒரு சட்டப்பூர்வமான ஆணையம். ஏன்னா மனித உரிமைகள் ஆணைய சட்டம் 1993 அதில் பிரிவு 21 படி ஒவ்வொரு மாநிலத்துலேயும் ஒரு மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சட்டத்தின்படி இந்த ஆணையம் வந்ததுனால இது ஒரு சட்டப்பூர்வ ஆணையம். ஆனால் இந்த ஆணையம் மனித உரிமைகள் ஆணையம் இருக்குல்ல, இதை பற்றி கான்ஸ்டியூஷனில் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு அரசியலமைப்பு சாராத ஆணையம். இதில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா, ஒரு தலைவர், அப்புறம் 2 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இவங்கள நியமனம் செய்கிறது ஆளுநர். ஆளுநருக்கு பரிந்துரை குழுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த குழுவோட தலைவர் யாருன்னா முதலமைச்சர். உறுப்பினர்கள் அந்த வேறு யாருன்னா மாநில உள்துறை அமைச்சர், சட்டப்பேரவை சபாநாயகர், சட்டப்பேரவையோட எதிர்க்கட்சி தலைவர். ஒரு மாநிலத்தில் சட்ட மேலவை இருந்துச்சுன்னா அந்த மேலவையோட தலைவர், அந்த மேலவையோட எதிர்க்கட்சி தலைவர், இவங்கெல்லாம் பரிந்துரைப்பாங்க. இதன்படி ஆளுநர் அதோட தலைவர் உறுப்பினர்கள் நியமனம் செய்வார். இவங்களோட ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா ஆளுநர்கிட்ட கொடுப்பாங்க. இவங்களோட பதவி காலம் எவ்வளோன்னா 3 வருஷம் இல்லைன்னா 70 வயசு. இதில் எது முன்னாடியோ அது வரைக்கும் இருப்பாங்க. பதவி நீக்கம் பண்ணுறது யாருன்னா இதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆளுநர் தானே பதவி நியமனம் செய்கிறாரு. ஸோ பதவி நீக்கமாக அவருன்னு போட்டுருவோம். ஆனால் அவர் கிடையாது, குடியரசுத் தலைவர் பண்ணுவார். அது அந்த முறை எப்படின்னா, உச்சநீதிமன்றம் விசாரணை அறிக்கையின் பேரில் குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்வார். மறு நியமனம்னா இதே பதவியில் மறு நியமனம் இருக்குது, ஆனால் வேறு எந்த கவர்மெண்ட் போஸ்டிங் இருக்குல்ல அதில் நியமிக்க முடியாது. உங்களோட சம்பளம் எவ்வளோன்னா 2.25 லட்சம்.